கபிலா, ஆ? எங்க போயிருந்த? ஆஃபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான கால்மா, பேசிட்டு வர போயிருந்தேன். ஐலி, கபிலனை பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்டா தெரியுது இல்ல? எனக்கும் அப்படிதான் தோணுது. அவனை பார்த்தா ஒரு மாதிரி பதட்டமாவே தெரியல. ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருக்கானோ, அதான் சார் இப்படி இருக்காரோ? ஒரு நிமிஷம் புடிங்க. குடுங்க குடுங்க, இத நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அட நானே பரவாயில்ல, எடுத்துட்டு வரேன். குடுங்க. இவ்ளோ பொருளையும் நீங்க எப்படி தனியா எடுத்துட்டு வருவீங்க? சரி, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐலி, இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சிடுறியா? சரி, நான் அதை வந்துடுறேன். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஓகே. இப்படிதான் ஏதாவது பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறா. எல்லாரும் இவ்வளவு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆமா, அவளோட தங்கச்சி தானே நீ. இதெல்லாம் ஏன் ரித்திகா உனக்கு வரல? அத்த, இன்னொரு தடவை என்ன அவ தங்கச்சின்னுலாம் சொல்லாதீங்க. சரி, ஓகே, சாரி, சொல்லல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு ஏன் அவள மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு வரல? அத்த, இவ வேலை செய்யறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல வேலைக்கார மாதிரி எப்பவும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பா. அதனால இப்பவும் என்னமோ அவளை விடாம துரத்துது. அவளால வேலை செய்யாம இருக்கவே முடியாதத்த. ஆனா நான் அவளை மாதிரி இல்ல. எங்க வீட்டுல பெரிய வசதி இல்லைனாலும் என்ன ராணி மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் நிலைமை இப்படி இருக்கு. ஆ, என்னடா இவ இருக்கிற டைம்ல அகிலாண்டேஸ்வரி மேடத்துக்கிட்ட அந்த ராஜேந்திரனை பத்தி கேட்காம இவ என்னன்னா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஐலி, என்ன அவங்க உன்னை கூட்டிட்டு வந்தாங்க, ஆனா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. யாரோ முக்கியமான ஒருத்தரை எனக்கு காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க இங்க ஆள் இல்லைன்னு அப்புறம் காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருன்னு கேட்டியா? கேட்டேன், ஆனா அது சர்ப்ரைஸ்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் அவங்க யாரா இருப்பாங்க நானே யோசிச்சுட்டு இருக்கேன். ஐலி, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? பின்ன வந்த வேலையை பார்க்காம நீ பாட்டுக்கு இங்க இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அவங்க உன் கண்ணு முன்னாடியே தானே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்கள தனியா கூப்பிட்டு அந்த ராஜேந்திரனை பத்தி கேட்கலாம்ல. எனக்கு மட்டும் அது தோணாமலையா இருக்கும்? இன்னைக்கு எப்படியாவது அகிலா அம்மா கிட்ட ராஜேந்திரன் மாமாவை பத்தி கேட்காம போக போறது இல்ல. ஐலி, இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்கறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிட போகுது? ஏன் இவ்வளவு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இத பாரு ஐலி, பொதுவா யாருக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கும் போதோ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் போதோ இத்தனை சந்தர்ப்பங்கள் வந்து போகாது. ஆனா நம்ம நல்ல நேரம் அகிலாண்டேஸ்வரி மேடத்தை நாம இதோட 4வது வாட்டி பாக்குறோம். அதுவும் மத்த நாள்லயாவது அவங்க அவங்களோட ஆபீஸ்ல இருப்பாங்க, இல்ல வேற ஏதாவது வேலையில பிஸியா இருப்பாங்க. அவங்கள மீட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. அவங்க கூட நீ ரொம்ப நேரம் இருக்க முடியும், ஃப்ரீயாவும் பேச முடியும். சிவா, கபிலன் துப்பாக்கி வச்சிருக்கான். என்ன சொல்ற? அவன் கோட்ல வச்சிருக்கான். இப்ப அவன் கோட்டை சரி பண்ணும்போது நான் பார்த்தேன். ஆமா ஐலி, கன் இருக்க போய் தான் கைய அது மேலேயே வச்சுட்டு இருக்கான். இவன் எதுக்கு கன்னோட வந்திருக்கான்? ஒருவேளை நமக்கு ஏதாவது ஸ்கெட்ச் போட்டிருக்கானோ? சான்ஸே இல்ல. நம்ம கூட தான் அண்ணி இருக்காங்களே, அப்புறம் இப்படி பண்ணுவோம். வேற எதுக்கா இருக்கும்? சிவா, பின்னாடி பாருங்க. அவனுங்க வர்மாவோட ஆளுங்களா?
கண்டிப்பா அவங்க தான். கபிலன், துப்பாக்கி. அப்போ இது வர்மாவோட ஸ்கெட்ச் தானே? வர்மா இங்க யாருக்கு ஸ்கெட்ச் போட போறான்? நமக்கு எதுவும் இன்ஃபர்மேஷன் வரலையே. அது என்னவ வேணா இருந்துட்டு போட்டும், ஆனா அவனால யாருக்கும் எதுவும் ஆக விடக்கூடாது. நீங்க உடனே நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டேய் கபிலா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுடா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை கொல்லு. அந்த கூட்டத்துல வச்சு அவளை புடி. டேய், அவ செத்துட்டான்ற நியூஸ் எனக்கு வரணும்டா. என் காதுக்கு வரணும், சீக்கிரமா வரணும். இங்க பாரு வர்மா, இப்போ உனக்கு என்ன? அந்த அகிலாண்டேஸ்வரியை கொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா, அது நடக்கும். ஆனா இப்படியே சும்மா சும்மா எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத. வேலை முடிஞ்சதும் நானே கூப்பிடுறேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு பேசுற நீ? மாவன, நீ மட்டும் இன்னைக்கு அவளை கொல்லாம விட்டேன்னு வச்சுக்கிய, நீ செத்துருவடா. நீ செத்துருவ. அகிலாண்டேஸ்வரி, டை டை ஃபாஸ்ட், டை ஃபாஸ்ட். டேய், யாரா போன்ல? கேட்டுட்டு இருக்கேல்ல, யாரு போன்ல? நீ பேசிட்டு இருந்தது எல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சொல்லு, யாரு போன்ல? என்ன ஆச்சுடா? ஏன் இப்படி டென்ஷனா போன்ல பேசிட்டு இருந்த? ஏதாச்சும் பிரச்சனையா? டேய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், யார் போன்லன்னு. அது ஒண்ணும் இல்லக்கா, யாரோ ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஏதோ தப்பான நியூஸை நம்ம சேனல்ல போட சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கக்கா. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதான்க்கா அவன் கூட ஃபோனில் டென்ஷனாக பேசிட்டு இருந்தேன். அதானே, வேற எந்த பிரச்சனையும் இல்லையே? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அவ்வளோதான். சரி. ஐயோ, எப்போ இந்த வர்மா வேற ரொம்ப அவசரப்படுத்துறான். அக்கா வேற எனி டைம் வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல நான் எப்படி போய் வர்மா கொடுத்த டாஸ்கை முடிக்கிறது? டேய் கபிலா, இதை எந்த பிரச்சனையும் இல்லாம நீ கடந்துட்ட, நீ ஜெயிச்சிட்டடா.